மாப்பிள்ளைக்கு முன்னாடியே இருதய நோயா, எதையும் யாரும் சொல்லாம மூடி மறைச்சிட்டாங்க. பெண்கள் வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்காக ஆண்கள் தங்களோட வீக்னஸ் சொல்லாம பெண்கள் லைஃப்ல விளையாடுறாங்க. ராஜா இருக்காரா? ஹலோ. இல்லம்மா, அவன் வெளியே போயிருக்கான். நீங்க யார் பேசுறீங்க? நான் தனசேகர் பேசுறேன். நீ யாரம்மா? நான் தான் தேவி பேசுறேன். அவர் இல்லையா? இல்ல, எங்கேயோ எங்கேயோ வெளியூர் போயிருக்காம்மா. வெளியூரா? எந்த ஊரு? எந்த ஊருன்னு தெரியல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறேன் அப்படின்னா. ஏன் உங்ககிட்ட அவன் சொல்லலையா? உண்மையா சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நீங்க தானே நிறுத்துறீங்க? அது உங்க 2 பேர் ஜாதகப்படி முகூர்த்த நாள் சரியில்லைன்னு. நாள் சொன்னதா இல்ல நீங்க சொன்னீங்களா? என்னம்மா சொல்ற? ஆரம்பத்துல இருந்த ராஜா உங்களுக்கு பிடிக்கல, அதுதான் சொல்றேன். ஆரம்பத்துல பிடிக்கல, வாஸ்தவம் தான். ஆனா அவனைத்தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சப்புறம் நான் தடுக்கல. தேவி, நான் உன் கூட வந்தவன் இல்ல, கூட பிறந்தவன். உனக்கு நல்லது நடக்கிறத கண்ணால பார்த்தப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வருஷத்தை தள்ளி போட்டுக்கிட்டு வந்தேன். இப்ப வயசையே தள்ளி போட்டுக்கிட்டு வரேன். அது எனக்கு தெரியாதானா? அது தெரிஞ்சுதான் என் மேல சந்தேகப்படுறியா? இல்லன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார நம்புறது? என்ன ராஜாவை பத்தி யாராவது உங்ககிட்ட தவறா சொன்னாங்களா? தவறுன்னா திருத்திக்கலாமா? ஆனா என்ன அதிர்ச்சி அடையும்படியா பல செய்தி வருது. சொன்னவங்களும் ஊர்ஜிதமா தான் சொல்றாங்க. உண்மைய கண்ணால பார்த்தப்பறம் தானே நம்ப முடியும். ராஜா, ராஜா, இந்த புள்ள இப்படி செய்வானா? என்ன? யாரு? அதான்ப்பா நம்ம பிரதாப். தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்டு சீரியஸா விஜய நர்சிங்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். சரியான கோழடா நீ. சாகதாரா பெருசு, மனுஷனா நீ? மனுஷன் தாண்டா தோல்வி வந்தா சாவான். அப்படி என்ன நடந்து போச்சு? நடந்ததை பத்தி உனக்கு தெரியாதா? தேவி கல்யாணம் தானே? ஆமாண்டா. கேம்ப்ல இருந்து வந்த உடனே கல்யாண பத்திரிகையை பார்த்தேன். மாப்பிள்ளை பேர் இருக்க வேண்டிய இடத்துல என் பேர் இல்ல. மனசு தாங்கல சங்கர். ராஜாவோட போட்டி போடுறதுக்கு எனக்கு அழகு இல்ல, பணம் இல்ல. ஆனா தேவிக்காக உயிரை விடுறதுல ராஜா என் கூட போட்டி போட முடியாதுன்னு நான் காட்ட வேண்டாமா? 2 பேரும் உயிரை விடுதலையா போட்டி போடுவீங்க? நல்ல காதல்ற. ஒண்ணு இல்ல பிரதாப், தேவியோட கல்யாணம் இப்ப நடக்கல, தள்ளி போட்டாச்சு. தள்ளி போட்டாச்சா? ஏன் சங்கர்? ஜாதகம் சேரல, நாளும் சரியில்லை. இன்விடேஷன்லாம் கூட அடிச்சிட்டீங்களே. பந்தல் போட்ட அப்புறம் கூட பல இடத்துல கல்யாணம் நிக்குது. பத்திரிகை அடிச்சா என்னடா? தெய்வம் நாளை மாத்துறாருன்னா ஆளையே மாத்துன்னு சொல்றாரு போல இருக்கு.
ஒருவேளை உனக்குத்தான் தேவி அவர் நிச்சயம் பண்ணிட்டாரோ என்னவோ. ம்? அதுக்காகத்தான் அவர் என்னை பிழைக்க வச்சாரு. ராஜா, அவசரமா வாங்கன்னு கூப்பிட்டிய, என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவி செய்யறதுக்கே நாங்க பிறந்திருக்கோம். சொல்லு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? தேவி கிட்ட ஒரு பொய் சொல்லணும். பொய்யா? அதானே எங்க பொழப்ப. நீ என்ன பொய் சொல்லுங்கிற? நான் கண்ட பொண்களோட சுத்துறேன், பெரிய குடிகாரன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ராஜா, நீ என்ன சொல்ற? பொய் சொல்லணும்னு சொல்றேன். ராஜா, எதுக்கு இந்த புயல்லாம்? மேரேஜ் பிக்ஸ் ஆகி இன்விடேஷன் எல்லாம் கூட கொடுத்தாச்சு, இப்ப போய் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. காரணம்? டேய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவி விதவை ஆயிடக்கூடாது. ராஜா, பிளீஸ், இதுக்கு மேல வேற எதையும் கேட்காதீங்க. எனக்கு நல்லது நினைக்கிற நீங்க தேவிக்கும் நல்லது நினைங்க. குளத்துல சேர பார்க்கலாம், குணத்துல சேர இருந்தா குடும்பம் நடக்குமா? அதுதான் எங்க பாயிண்ட். தயவு செய்து எக்ஸாம்பிள் சொல்லாம விஷயத்துக்கு வாங்க. தேவியோட லவ் கிடைச்ச பின்னால பையன் தேறிடுவான்னு நினைச்சோம். இப்படியா? பஸ் ரூட் மாறலாம், ஆனா மனுஷ ரூட் மாறலாமா? உதாரணம் வேண்டான்னு சொன்னேன் இல்ல. சரி, உடைச்சே சொல்றோம். ராஜா இப்ப ரொம்ப குடிக்கிறான், அங்கங்க கண்ட பெண்களோட அலையறான். ஓஹோ, அதுக்கு நான் என்ன செய்யணும்? தடுக்கிறதா? அவன் பேரை உங்க மனசு விட்டு அடிக்கணும், வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். இத நாங்க ஏன் சொல்றோம்னா, கடல்ல விழுந்தா எந்திரிச்சிடலாம், குடும்பத்துல விழுந்தா உங்களுக்கு நாங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாயிட்டோமா, அதனாலதான் டேஞ்சர் வரத்துக்கு முன்னாலே நாங்க சிக்னல் கொடுக்கிறோம். வேண்டப்பட்டவங்க எனக்கா அவருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? நண்பர் கெட்டு போனா அவரை நல்ல வழிக்கு கொண்டு வரவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திரமே தவிர என்ன வந்து ஆள மாத்த சொல்றீங்களே, நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸுங்களா? எழுந்திருச்சு வெளியில போங்க. நீங்க வந்து போனதுக்கு வீட்டை கழுவு சொல்லணும். சோ உங்களால முடியல. ஹலோ ஹலோ, நான் ராஜாவுடைய அப்பா பேசுறேன். அங்கிளா? என்ன விஷயம் அங்கிள்? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. அதே நேரத்துல சொல்லாமலும் இருக்க முடியல. ராஜா ரொம்ப கெட்டு போயிட்டான்னு உனக்கு செய்தி வந்திருக்குமே. உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. அவர் எங்க இருக்காரு? அவருங்கிற மரியாதைக்கு இனிமே அவன் அருகதையானவன் இல்லம்மா. எந்த கடையில குடிக்கிறானோ, எந்த வீட்டுல படுக்கிறானோ, எதையும் யோசிச்சு பார்த்துக்கம்மா. என் புள்ள வாழணுங்கிறதுக்காக உன்னை படுகொழியில தள்ளினேன்னா நான் மனுஷனே இல்லை. தேவி, உன்னையே நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜா எந்த நிலைமையில இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாமா. தேவி கூட தானே பேசுனேன். ஆசையை காட்டிட்டு ஏன் அவகிட்ட நடிக்கிற? ஏன் அவ உயிரை வாங்குற? பல பேர் உயிர் வாழணுமே, அதுக்கா? என்ன சொல்ற? தேவி என் சிநேகிதர் பிரதாப் காதலிக்கிறான்ப்பா. அவ தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக போயிட்டான். பாவம்.
மேலும் அவளோட அண்ணனுக்கு தேவிய பிரதாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலதான் இஷ்டம் போல தோணுது. நிலைமை பார்த்தா தேவி நிஜமாவே என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு கூட சந்தேகமா இருக்கு. எல்லாருக்குமே அரை மனசு. இதுல நான் மட்டும் எப்படிப்பா ஒரு முழு வாழ்க்கையை நடத்த முடியும்? இந்த கல்யாணத்துக்கு ஏன் அவ சம்மதிச்சா? அது அவ பாட்டியோட இஷ்டம். ஏதாவது நிர்பந்தம் பண்ணிருப்பாங்க. தட்டு என்ன சொன்ன? இப்ப நான் உங்களை மாதிரி குரலை மாத்தி பேசி நடிக்கலன்னா தேவியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் நண்பனோட உயிரும் போயிடும். எல்லாரையும் எரிச்சிட்டு அந்த நெருப்புல உங்க புள்ள மட்டும் குளிர்காயிடுமாப்பா? கீழே தேவி வந்திருக்கா. அதனால நீங்க தான் போன் பண்ணதா நடிச்சிருங்கப்பா. இல்லைன்னா நான் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு போன் பண்ணீங்களா? நிச்சயமா நீங்க தான் பேசுனீங்களா அங்கிள்? நான் தான்மா, நானே தான். பின்ன உங்க குரல் மாதிரி தெரியலையே. மனசு நொந்து போனா குரல் மாறத்தானே செய்யும். தேரெடுக்க வேண்டிய பிள்ளை பேரை கெடுத்தான்னா பிறக்கிற அத்தனை பேரும் உலகத்துல புத்தனாக முடியுமா? வறுமையால தான் சில பேர் கெட்டு போகாம இருக்காங்க. வயசு வசதி இருந்தா கொஞ்ச நாள் ஆட்டம் போட தோணும். புத்தி வந்துட்டா ஆட்டம் தன்னால நின்னும் அங்கிள். சுதந்திரவனாய் இருந்தா ஏமா இந்த நாடகம்? ஏன் இப்படி மாறிட்டான்? அதுதான் எனக்கும் புரியல அங்கிள். உங்களையும் சேர்த்து எத்தனையோ பேரு என்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ராஜா மேல எனக்கு நம்பிக்கை போல. எனக்கும் எனக்காக இந்த பொய்ய சொல்லிடுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எப்பவும் குடிக்கிறான், ஆடுறவங்க வீட்டுலதான் குடி இருக்கான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.